அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, முட்டை குருமா தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டிலே நான் முட்டை குருமா செஞ்சுருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், அதே சமயம் எம்மியாக செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பயிர் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பயிர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மிளகு சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே கருகு விடுறாத ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 கப்பு ஃபுல்லாக நான் வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சது நீல வாக்கில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை கருக விட்டுறாத ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்பவும் அதே சமயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி கருக விட்டுறக்கூடாது. இது அப்படியே இதுவும் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததை சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த சமயத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து அதையும் ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு நான் வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் அரைச்சிட்டு நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நெய்ஸாக அரைஞ்சி வரும். கொஞ்சமாக நமக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நெய்ஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள், அதை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுறேன். ஏன்னா மிளகாத்தூளை நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே சமயம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. வதக்கிட்டு இப்போ ஒரு 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன். 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மசாலாலாம் உள்ளே போகும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து அந்த மிளகாத்தூளில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டையும் நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்குறேங்க. அந்த முட்டையை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த சமயத்தில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் முட்டையில் ஃப்ரை பண்ண எண்ணெய் வேறு கொஞ்சம் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இந்த மாதிரி பொரிஞ்சதும் நல்ல வாசனை வர வரைக்கும் ஒரு தக்காளி மட்டும் பழமான தக்காளியாகவும், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் எதையுமே நல்லா கருக விட்டுறாது, லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்ச தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த மசாலா பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் கொதித்து வரும்போது ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டு போகிறேங்க. ஏன்னா அந்த தேங்காவோட பச்சை வாசனை, இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நமக்கு கொதித்து வரும்போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், மூடி வச்சிடுறேன். நான் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் நான் கொதிக்க விட்டேன். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. பாருங்கள், நல்லா நுர கட்டி நமக்கு பொங்கி வர அளவுக்கு நீங்கள் மூடியை பார்த்துக்கிட்டே இருங்க. பக்கத்தில் இருந்து எடுத்துருங்க, இல்லாட்டி பொங்கி எல்லாமே கீழே ஊற்றிட போகுது. பாருங்கள், இப்போ இந்த சமயத்தில் ஃபைனலாக வேக வச்சுருந்தா நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்த முட்டையை எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக சேர்க்கும்போது தான் ரொம்ப நேரம் கொதிக்க விடாது நீங்கள் இறக்கிடலாம். முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் நான் முட்டை குருமா இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த முட்டை குருமாவுக்கு பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் கூட காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு சாஃப்டான ஒரு புல்கா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புல்கா சப்பாத்திலாம் நம்ம எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த சப்பாத்திக்கும் இந்த முட்டை குருமாக்கும் சொல்லவே தேவையில்ல, காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.